என்ன ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவைன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தை முடிக்க மாட்டாங்க. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஓராயிரம் காரியத்தை ஆரம்பிப்பாங்க. ஒரு தொழில் முன்னேறி அதுக்கு ஒரு நல்ல பேஸ் வந்ததுக்கப்புறம், அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் திருப்பி பிரான்ச் ஆரம்பிக்கலாம், திருப்பி அங்கே ஆரம்பிக்கலாம். ஆனால் இது சிலருடைய பயங்கரமான ஒரு ஞானக்குறைவு. ஒரு வேலை ஒரு இடத்துல ஆரம்பிச்சாச்சா 10 நாளைக்குள்ள அங்கே ஒரு பிரான்ச், இங்கே ஒரு பிரான்ச்சு, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, ஆயிரக்கணக்கான வேலைகளை அப்படியே இழுத்து போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எதையுமே செய்ய முடியாமல் தவிக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை எதை செய்தாலும் ஒன்றில் நான் நிற்கணும், அதை நேர்த்தியாக முடிச்சுட்டு அதிலிருந்து அடுத்த படியாக நான் வளர்கிறதுல தவறே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் சில அப்பாங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள், எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்கிறது, கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நஷ்டம். இப்படி பல மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு டேலண்ட் உள்ள ஒரு பர்சன், ரொம்ப ஞானமான ஒரு பிரதர் அவர் ஒரு தொழில் ஆரம்பித்தார். திடீர்னு அந்த தொழில் நல்லா இருந்துச்சு, திடீர்னு ஒரு 3 இடத்துல ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான், அந்த தொழிலை விட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு தொழிலை ஆரம்பித்தார். அதை உடனே எனக்கு அங்கே இடம் தர்றாங்க ஏதோ ஒன்று சொல்லி அப்படி ஆரம்பித்து அதையும் இழந்தார். இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் அவர் இருக்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நிதானமாக இருங்கள். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. ஒன்று செஞ்சால் போதும், அதை பெஸ்ட்டாக செய்யுங்க, அதை நீட்டாக செய்யுங்க. இன்னும் நமக்கு நிறைய காலங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ரொம்ப அவங்க செய்கிறாங்க, இவங்க 10 ஆரம்பித்தாங்க, அவங்க 10 ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இத்தனை பிரான்ச் இருக்குது, அவங்க இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க வேற நம்ம வேற. ஒருவேளை அவங்களுக்கு அது சூட்டாக இருக்கலாம், அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நிறைய பண்ண வேண்டான்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா, எல்லாத்தையும் ஒரே டைமில் இழுத்து போட்டு எல்லா பிரச்சனையும் ஒரே டைமில் கொண்டு ரிலாக்ஸ் இல்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகி உங்கள் உடம்புக்கு எடுத்து பணத்துக்கு எடுத்து நஷ்டமாகி எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அப்படி போகிற அந்த காரியத்தை வெறுத்துட்டு ஒன்றொன்னா மெதுவாக செஞ்சால் போதும், டைம் எடுத்து அழகாக நீட்டாக செய்யக்கூடிய பலத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. இந்த ஞானம் உங்களுக்கு அவசியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நிதானமாக போவோம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் இறங்குவார். 10 விஷயத்தை பண்ணினாலும் நம்ம ஒரு விஷயந்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி முழுமையாக செய்ய முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாய் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார்.